சமீப காலமாக நான் பேசக்கூடிய ஷார்ட்ஸ் முகில் அப்படிங்கிற ஆத்தர் எழுதின புத்தகத்திலேருந்து எடுக்கப்படுறது தான். அதில் குச்சைஸ் உருவான வரலாறு அப்படிங்கிறத ஒன்று படித்தேன். எவ்வளோ ஈஸியாக குச்சைஸை கண்டுபிடிச்சிருக்காரு தெரியுமா? ஃப்ராங்க் எபோசன் அப்படிங்கிறவர் அவருடைய 11வது வயதில் கலிஃபோர்னியாவில் ஒரு சோடா, கொஞ்சம் எலுமிச்சை சாறு இதை கலந்து ஒரு டம்ளரில் ஸ்பூனை வச்சு சுற்றிக்கிட்டே இருந்திருக்கார். திடீர்னு ஏதோ ஒரு வேலை வந்திருக்கு. வெளியில் கார்போர்ச்சில் இதை பார்த்துட்டு இருந்தவர் கார்போர்ச்சிலே வச்சுட்டு உள்ளே போயிட்டார். உள்ளே போனவர் அதை மறந்துட்டார். அன்னைக்கு பார்த்து உரைப்பனி. இந்த காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது கிளாஸுக்குள்ளே சோடாவும் அந்த எலுமிச்சை சாறும் சேர்ந்தது அப்படியே கட்டியாக இருக்குது. ஸ்பூனை பிடிச்சி இழுத்து பார்க்குறாரு, வரமாட்டுக்கு. கொஞ்சம் டைட்டாக இழுத்து பார்த்தோன்னே அந்த டம்ளர் வடிவில் ஒரு ஐஸ் ப்ளஸ் அந்த ஸ்பூனை கையால் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரியான உருவத்துடன் ஒன்று கிடைக்கிது. ஓ, இப்படியும் நம்ம செய்யலாமா அப்படிங்கிறத அவங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கிறார். கொடுக்கும்போது நண்பர்களுக்கு ரொம்ப ஆசை. இதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவரை வச்சு அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். கடைசியாக மனுஷன் 18 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 1923, ஸோ 1905 குச்சைஸை கண்டுபிடிச்சிட்டாரு. 1923 பேட்டனுக்கு அப்ளை பண்ணுறார். பேட்டனுக்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அதற்கு ஒரு பெயர் கொடுக்கணும்ல. எப்சிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி பெயர் கொடுக்கிறார். ஃப்ரோசன் ஐஸ் ஆன் த ஸ்டிக், இதை தான் எப்சிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். ஆனால் அவருக்கு அப்போ குழந்தைலாம் பிறந்துருச்சு. இந்த எப்சிக்கிள்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அந்த குழந்தைகள் சொல்லாமல் பாப்சிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனடியாக அவருடைய கம்பெனி அந்த பேட்டனுக்கு பெயரை மாற்றுகிறார், பாப்சிக்கிள்ஸ். இன்று வரையிலும் பாப்சிக்கிள்ஸ் அப்படிங்கிறது மிகவும் பிரபலமடைந்த குச்சைஸுக்கான ஒரு பிராண்ட். ஆனால் இந்த பாப்சிக்கிள்ஸ் உருவானதும் குச்சைஸ் உருவானதும் ஒரே நேரத்தில் தான். என்ன, ஒரு 18 வருடங்கள் ஒரு கேப் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த 18 வருடங்களில் எவ்வளவு டிஃப்ரெண்டான ஃப்ளேவர்ஸை உருவாக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஃப்ராங்க் எபோசன் அவர்கள் கண்டுபிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதேர்ச்சியாக கண்டுபிடித்த ஒரு குச்சி ஐஸ் அவரை வாழ்நாள் பணக்காரனாக மாற்றியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்களும் இப்படி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டுபிடிப்புகள் இருந்தது என்றால் கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய கண்டுபிடிப்புகளை சொல்லுங்கள். வாய் விட்டு சிரிக்கலாம்.